கில்லி சார் எனக்காக எங்கள் பிள்ளைக்காக வந்தார். வந்து இனி எனக்கு நியாயம் கிடைக்கணும், என் பிள்ளைக்காக நியாயம் கிடைக்கணும். எனக்கு என் போனா என் பிள்ளை கண்டிப்பா அவர் வந்து எனக்கு நியாயத்தை வாங்கி தரணும். நல்லா தானே போனோம். 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த கதைக்கு போயிட்டு இட்டுன்னு வரேன்னு சொன்னாங்களே என் பிள்ளைய. ஆனால் இட்டுன்னு வரலையே என் பிள்ளை. ஹாஸ்பிட்டலில் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. என் பிள்ளை நின்றுன்னு தான் இருப்பேன். நான் போகிறேன் பார்த்தா பிள்ளைய கழட்டி வச்சுக்கிறாங்களே. 2 நாளுக்கு முன்னாடி அடிச்சு படுவாங்க யாருமே எதுவுமே பண்ணலையே என் பிள்ளைக்காக. நான் என் பிள்ளைய பறி கொடுத்துட்டு நான் உள்ள உட்காந்துன்னு இருக்கிறேன். நான் நிறைய மேயர்கிட்ட அதை பற்றி பேசுனீங்களா? இதுவரை மேயர் ஒரு வார்த்தை கூட கேள்வி கூட கேட்கலையா என் பிள்ளைக்காக. நாங்கள் அவங்களுக்காக பாடுபட்டோம்ல, எங்களுக்காக என்ன பண்ணாங்க? ஒன்றுமே பண்ணவே இல்லையா. அவங்க வந்து அன்னைக்கு இட்டுன்னு போனாங்களா, ஸ்டேஷனில் வந்து இட்டுன்னு போனாங்களா, என்ன சொல்லி இட்டுன்னு போனாங்க? அவன் பிள்ளை 2 நாள் இட்டுனா விட்டுருந்தானு சொல்லி இட்டுன்னு போனாங்க. என் பிள்ளை எங்க? என் பிள்ளை ஓடி ஒழிஞ்சானா? என் பிள்ளை ஒழிஞ்சானா? இல்லையே, ஒழிலையே. ஆனால் நான் இங்கே தான் இருக்கிறேண்ணா, நான் இங்கே இருக்கிறேன், நீங்கள் வந்து என்னை இட்டுன்னு போங்கன்னு தானே சொன்னான். அப்போ என் பிள்ளை எங்க? நான் கண்டிப்பாக போவேன், அந்த ஸ்டேஷனால் நான் போவேன். என் பிள்ளைய கூட உங்க கூட இப்ப ஆதரவா யாருமா இருக்கா? என் கூட யாருமே இல்லைங்க. என் கூட யாருமே இல்லை. நானே 2 பிள்ளைங்க தான். எங்கள் வீட்டுக்காரே இறந்துட்டாரு. நான் என் 3 பிள்ளைங்களை வச்சு நான் நிம்மதியாக இருந்தேன். அது கடையை வச்சுக்கிறேன். என் பிள்ளை கஷ்டப்பட்டு ஸ்டோர் போடுவான். என் பிள்ளை கேட்டு பாருங்க, என் பிள்ளை எல்லாரும் கேட்டு பாருங்க. என் பிள்ளை போய் கறிகளில் போய் கஷ்டப்படுவான், எங்கன்னா போய் வண்டி ஓட்டுவான். எல்லாமே என் பிள்ளை தான் எனக்கு